ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸ் ஒர்க்கில் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரே ஒரு இந்த ஃப்ளவரை மட்டும் போட்டிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டில் இந்த இந்த மாதிரி ஒரு பிக்சர் போடலாம், இல்லை வந்து ஸ்லீவில் வந்து சென்டரில் போடலாம். ஸோ பார்டரில் கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரே ஒரு ஃப்ளவரை மட்டும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிண்டர்ஸ் டேபுக்கு வந்து போய் இந்த மாதிரி பிக்சரை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிக்சர் வந்து சாம்பிளுக்கு போடுறீங்க அப்படின்னா ஃப்ரேம் கடி வந்து மொபைல் வச்சு நம்ம ட்ரேஸ் சும்மா பென்னில் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேசிங் மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னென்னா 5 டைப்ஸ் ஆஃப் நெக் பேட்டர்ன், 100+ ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் 2 ப்ரைடல் ப்ளவுஸு, அதில் பல்லாக்கு டிசைனும் வருது, நெட் கிளாத் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு வருது. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேங்க. இப்போ வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சரில் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு கோடு போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த மாதிரி டைரெக்ஷனில் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே அந்த எட்ஜில் இருந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு லைனாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அது எவ்வளோ லென்த்து அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. சின்னதாக இருந்தாலும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச்சு தான் போட போகிறோம், பெருசாக இருந்தாலும் அந்த இடத்துல அதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த மாதிரி கிராஸாக போடணும், ஸ்ட்ரைட்டாக போடாமல் கிராஸாக போடும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் கிராஸாக நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி அதுலேயே வரும் நமக்கு போடுற அளவுக்கு வந்து அதுலேயே மெத்தட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே பாருங்கள் நான் எந்த மாதிரின்னு அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து நான் கொண்டு வரேன். ஏன்னா ஷார்ப்லேருந்து நமக்கு வரும்போது நல்லா ஒரு லுக் கிடைக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம கோத்ரூ பண்ணுறதுன்ட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் போட்ட அந்த லைன்லேயே வந்து எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்புறம் லாங் செயின் கொடுத்துட்டு அந்த கேப் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாக் கொடுத்துட்டு கீழே வந்தது ஒரு குட்டி லாக் கொடுத்து மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். அந்த லாங் செயின் வந்து அந்த கேப், அந்த 2 லைனுக்கும் கேப் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாங்காக இழுத்துட்டு வரணும். ஸோ இழுத்துட்டு வரும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா த்ரெட்டு வந்து எதுவும் பிரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிரிஞ்சிருந்ததுன்னா நீடியில் விட்டு அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு நல்லா எல்லாமே பிரியாத மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அதை இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, லாங் செயின் லாக் செயின் அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு லாக், குட்டி லாக் போடுறோம், அதை வந்து அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு லாங் செயின் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம், அப்படியே பேக் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதே மெத்தடு தாங்க. அந்த 2 லைனுக்கும் பிட்வீன் கேப் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துக்கிறோம், அவ்வளோதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். லாங் செயின் லாக் செயின் இதே தான் ப்ராசஸ். ஸோ அப்படி வரும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணலாம். பட் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளேயும் தெரியும். நம்ம அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ லாங் செயின் லாக் செயின் இதுதான் ப்ராசஸ். இது வந்து ஹேண்டில் பண்ணுறது, அந்த த்ரெட்டை இழுத்துட்டு வரும்போது ஹேண்டில் பண்ணுறதை மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அது வந்து நம்ம த்ரெட்டு வந்து பிரிஞ்சிருக்காங்கிறது ஒன்ஸ் வாட்ச் பண்ணிட்டோம்னாவே போதும். ஓகேங்களா. பிரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த நீடில் விட்டு அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு பிரியாத மாதிரி அதை இழுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும், கரெக்டாக த்ரெட்டு வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வரையும் போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம எந்த வித டைரக்ஷனும் மாற்றாமல் நம்ம போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திலகம் ஷேப் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. இதான் நம்ம பட்டன் ஹோலில் போட்டிருந்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு ஷேப் ஃபினிஷிங் கிடச்சிருக்காது. அதனால தான் நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுறோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சே வந்து பார்த்திங்கன்னா லாக் செயின் வந்து குட்டியாக இருக்கணும், லாங் செயின் வந்து கேப் இல்லாமல் த்ரெட்டு வந்து லூஸாக இல்லாமல் கரெக்டாக இழுத்துட்டு வந்து நம்ம லாக் கொடுக்கணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம அழகாக போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து எப்படி போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அந்த ஷார்ப்பான எட்ஜிலேருந்து நம்ம அப்படியே கொண்டு வர போகிறோம். எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுட்டு போடுங்க.
நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா கூட பண்ண தேவையில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு அந்த எட்ஜு வர வரைக்கும் நம்ம லாங் செயின் கொடுத்துட்டு நம்ம குட்டி லாக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது அதுவுமே கரெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதையுமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு அந்த லாங்கும் லாக்குங்கிறது தான் இங்கே விஷயமே. அந்த எந்த டைரெக்ஷன் போடுறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம இழுத்துட்டு வரணும். பாருங்கள், த்ரெட்டு வந்து லூஸாக இல்லாத மாதிரி நம்ம வந்து இழுத்துட்டு வரணும். த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி லாக் கொடுக்கணும். இப்போ வந்து இதே மாதிரியே நம்ம கிராஸாக கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ 2 சைடு வந்து கொஞ்சம் கேப் அந்த இடத்துல தெரியும், ஹோல்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல நம்ம அவுட்லைன் கொடுக்க தான் போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே நம்ம கிராஸாக கொண்டு போகிறோம். நான் ட்ரா பண்ண மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும். லாஸ்ட்டாக முடிகிற இடத்துலையும் பாருங்கள் எப்படி கொண்டு வரேன்னு. ஸோ சேம் அதே மெத்தட் தான், ஷார்ப்பான எட்ஜிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த சைடு. ஸோ இதே மாதிரியே தான் எல்லாமே போடணும். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், போட்டு முடித்ததுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து லீஃப் போட போகிறோம். ஸோ லீஃப் போடுறதுக்குமே என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஷார்ப்பான எட்ஜிலேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ சேம் மெத்தட், அதே மாதிரி ஷார்ப்பான எட்ஜிலேருந்து ஒரு லாக் செயின், ஒரு லாங் செயின், அந்த சைஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி லாங் செயின் கொடுத்து நம்ம முடிச்சுக்கிறோம். அந்த 2 எட்ஜு கோடு மேலேருந்தான் நம்ம வந்து லாக் செயினே கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரியே தான் ஃபுல்லாக. ஸோ நான் அதனால தான் ஸ்பீட் வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது போட்டு முடிச்சாச்சு. அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இல்லை சில்க் த்ரெட்லேயே கான்ட்ராக்ஸ்டாக வந்து கொடுத்துக்கலாம். லைட்க்கு இப்போ டார்க்காக கொடுத்துருக்கேன்னா லைட் கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுகர் பீடில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எத்தனை பீடில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு அவுட்லைன் வந்து சுகர் பீடு தான் நான் கொடுக்குறேன். ஸோ 2 பீடை நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே அந்த கேப் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.